திரு அக்னீஸ்வரன் பேசணும். இன்னும் திரு அக்னீஸ்வரன், இப்ப இந்த விமர்சனங்களை தற்போது கூர்மைப்படுத்துவது, ஓ பன்னீர்செல்வத்தை கண்டிப்பா கட்சியில சேர்த்துக்கிற எண்ணமே இல்லை, ஏன் இவ்வளவு நாட்களாக திரு டிடிவி தினகரன் சொல்லும் போதும் அப்படியே சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இறங்க முகத்துக்கு வந்திருக்கிறாரு, அப்ப ஓபிஎஸ்க்கும் இன்னைக்கு அப்படியே சொல்றாரு, விஜய்க்கும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது இன்னைக்கு மாத்திக்கிட்டாரு, ஏன் இந்த சூழல்? அரசியல் நிலைப்பாடு மாத்தாம இருந்தோம்னா இந்த நாட்டில் எந்த கட்சியும் வந்திருக்காது, காங்கிரஸ் மட்டுமே ஆட்சியில் இருந்திருக்கும். காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கிறத விட அந்த நிலையான திட்டங்களால் தான் ஒரு அரசு வெற்றி வாய்ப்பை தொடர்ந்து அரசியல் களத்தில் பயணிக்க முடியும். அதனால அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்றாது போல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முடிவை எடுக்கிறார் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஸோ இப்போ அந்த தாவேக்க மீதான நிலைப்பாட்டில் கொண்டு வந்த மாற்றமும் அதன் அடிப்படையில் தான். 41 பேர் உயிரிழந்த போது, அந்த சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் ஆன போது தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு திரு விஜய் விமர்சித்த பிறகாகத்தான் தெரிய வருது. அப்படிதான் நான் இப்படி கேட்கிறேன் சார், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து சிஎம் அங்கிள் என்று சொன்னவர் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மாத்தி பேசினாரு. ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுத்தாரு? கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்பையும் சிஎம் அங்கிள் என்ன பழி வாங்குறீங்க, ஏன் அப்படி சொல்லல? அந்த டோன் கொஞ்சம் கீழே இறங்குச்சு. ஏன்? அவ்வளவுதான். அதே தான் எல்லாருக்கும். நீங்கள் எதிரியை மலர் கொண்டு தாக்கினால் அவர்களும் அப்படித்தான். நீங்கள் எதிரியை வேறு விதமாக தாக்கினால் அப்படித்தான் எதிரியும் தாக்குவார்கள். நண்பர் காமேஷ் சொல்லும்போது சொன்னார், அவர் பேசுறது ஒரு பயனில்லாத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு திருக்குறளை சொல்ல, அரசியலாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தனி மனிதராக இருக்கட்டும், 4 விஷயத்தில் கணக்கு போடலைன்னா அது சரிவை சந்திக்கும், தோல்வியினுடைய உச்சகட்டத்துக்கு போயிடுவாங்க. வினை வழியும், தன் வழியும், மாற்றான் வழியும், துணை வழியும். நாம யாரு, நம்ம எதிரி யாரு, நம்முடைய நண்பர்களுடைய பலம் என்ன, எதிரியினுடைய நண்பனுடைய பலம் என்ன, இதை எல்லாத்தையும் தூக்கி தராசு தட்டில் வைத்து நிறுத்து பார்க்கிறவங்க தான் அரசியலில் வெற்றி பெற முடியும். சரி, ஆகையினால இங்க தமிழ்நாட்டில் நீங்க சொல்றாங்க சார், தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய தலைவர் யாரு சார்? தெரியாதா உங்களுக்கு? இல்ல யார் சார்? இல்ல தாவேகா தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ரைட் சார். ஆனா தாவேகா தலைவர் சொல்றாரு, சொல்லாதத ஒருத்தர் சொல்றாரு, காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணிக்கு வந்தால் காங்கிரஸ் பலமாக இருக்கும்ங்கிறாரு. அப்ப யார் தலைவர்? இப்போ வெளியிலிருந்து யாரும் கருத்து சொல்லவே கூடாதா? யாரோ ஒருவர் ஒரு கட்சியின் மீது அந்த கட்சிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் வெளியிலிருந்து யாரும் கருத்து சொல்லவே கூடாதா? அந்த கட்சியினுடைய தலைவருடைய தந்தை வெளியிலிருந்து அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்துக்கு நீங்க செவி சாய்க்கல அல்லது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இல்லைன்னு கூட விட்டுருங்க, அந்த கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு கருத்தே ஒரு இயக்குனர் சந்திரசேகர் சொல்லக்கூடாதான்னு கேட்கக்கூடிய நாம 43 பேர் செத்தத சட்டமன்றத்தில் பேசியது தவறா? பேசாம விட்டுருக்கணுமோ? பேசியது மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருவாரூருக்கு அந்த நெல் பயிர்கள் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு விவசாயிகள் கொண்டு வந்ததை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அவர்களும் களத்தில் போய் நின்றாங்க. ஆனா களத்தில் இருந்த பாதிக்கப்பட்ட நெல்மணிகள் தலைமைச் செயலகத்துக்கு வந்தது. இதுதான் திமுக. கள்ளக்குறிச்சிக்கு போனாரு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முதல் அரசியல் கட்சி தலைவர். அங்க போயிட்டு தான் தலைமை இதுக்கு சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது சொல்றாருல்ல, கரூர் சம்பவத்தின் போது நாங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த 41 உயிர்கள் பரிதாபம், உயிர் போயிடுச்சு, நாங்க போய் களத்துல நின்னோம் அப்படின்னு சொன்னாருல்ல. அப்படித்தானே அந்த மாவட்டத்தினுடைய அதிமுக முன்னாள் அமைச்சரும் வந்தாரு, இன்னைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் வந்தாரு. அப்போ ஒரு கான்ஸ்பிரசி தியரி அன்னைக்கு இதே எதிர்க்கட்சி தலைவர் முன் வச்சாரா இல்லையா? அது யாருக்கு ஆதரவாக முன் வச்சார்? எப்படி திமுக மேல ஒரு சந்தேகம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மேல சந்தேகம் இருக்குங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரியை அன்னைக்கு முன்வைக்கும் போது தெரியலையா? அது அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பத்தி இத்தனை 1000 கணைகளை கேட்கிறீங்களே, தமிழ்நாட்டில் யாராவது ஏப்பா
நடிகர் விஜய் பத்திரிகையாளரை இன்னும் வரைக்கும் சந்திக்கலன்னு யாராவது கேக்குறீங்களா? அது கரூர் சம்பவத்தின் போதும் சந்திக்கல. திருச்சி விமான நிலையத்தில் வருகிற போது பத்திரிகையாளர்களாம் ஓட்டோட்டமா ஓடி போய் கேட்கிறாங்க. திரும்பி கூட பார்க்கலைங்க பத்திரிகையாளர்களை. அப்படி அப்படி கை காசு போறாரு. இது என்ன திரைப்படமா என்ன? சரி, இறந்தவர்களை பனையூருக்கு வர சொன்னீங்களே, எப்படி இது? ஊழலை பத்தி நீங்க பேசுறீங்களே, உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சார் இது வரைக்கும் பெரும்பாலும் எம்எல்ஏ, எம்பி, வாரிய தலைவர்கள் அல்லது மாவட்ட கழக செயலாளர்கள் இவங்க தான் சார் கட்சி மாறிட்டே இருப்பாங்க. நமக்கு ஆளுங்கட்சியா இருந்தா தான் சில பேர் தக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த பதவியும் இவ்வளவு நாள் இந்த விமர்சனங்கள் வைக்காம இருந்ததுக்கு காரணம் விஜயம் நம்மளை பத்தி பேசல, நாமளும் பேசாம இருப்போம், இப்படியே எவ்வளவு நாள் போகுதோ போகட்டும்னு காத்திருந்தீங்க. இப்ப அவர் விமர்சிச்ச உடனே அதிமுக விமர்சிக்க தொடங்கி இருக்கு, அப்படித்தானே? ஊழல் அடிமை கட்சின்னு சொல்றீங்களே, நீங்க 3 கட்சியும் மாறின ஆதவ அர்ஜுனாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு கக்கனுடைய பேரனா வஉசி ஐயாவினுடைய வாரிசுகளா? சரி, அவருடைய முழு 3 கட்சி திமுகவில் வளர்க்கப்பட்டார். அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தெரியும். விசிகாவில் 30 வருஷமா இருந்தவங்கள விட்டுட்டு மேல பதவிக்கு வந்தாரு. இப்ப எதுக்காக அங்க தாவேகாவில் இருக்கிறார்னா அவருடைய செல்வாக்கு பணம் தான். அந்த பணம் எப்படி வந்துச்சுன்றது வேற, அவங்க கணக்கு சொல்லட்டும். ஆனால் அந்த பணம் வந்த வழிகள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் பல லட்சம் குடும்பங்கள் வீதிக்கு வந்ததனுடைய விளைவு இன்னைக்கு அவர் இன்னைக்கு அங்க இருக்காரு. ஆனால் நான் கேக்குறேன் அடிமை கட்சின்றீங்கல்ல, இதுக்கு மட்டும் போய் சொல்லிட்டோம். அடிமை கட்சின்றீங்கல்ல, நீங்க ஒய் பிரிவு கொள்கை எதிரி தானே பாஜக. சரி, ஒய் பிரிவு பாஜக தானே மத்திய அரசு. ஓகே, ஒய் பிரிவை ஏன் நீங்க வாங்குனீங்க? ஏங்க கொள்கை எதிரிங்க நீங்க, உடனே அங்க பண்ண அரசாங்கம் வேற கட்சி வேற. அது நமக்கு தான் பதில் இருக்கு எல்லாத்துக்கும். நான் இப்படி கேட்கிறேன், அதே கொள்கை எதிரி தானே பாஜக. ஜனநாயகத்தை படத்தை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பத்திரிகையாளர் சந்திக்க வேணாம், கரூர் சம்பவத்தில் பத்திரிகையாளர் சந்திக்க வேணாம். என்னை இந்த அளவுக்கு இன்னொன்னு சார், நான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவார், சுருக்கமாக பேசுவார், அதனால அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாராவே இருக்கிறார். கமலஹாசன் அவர்கள் பேசுவார் சார், முடிச்சிரு சார். சரி, கமலஹாசன் அவர்கள் பேசுவார், அவர் நாம அந்த அகராதியை தேட வேண்டியது வரும், டிக்ஷனரியை. ஆனால் இவரு அழுத்தம் இருக்கிறது, யாருக்கு அழுத்தம் இருக்கிறது? மக்களுக்கு அழுத்தம் இருக்கிறது. சரி, உண்மையிலே குழம்பி போயிட்டேன். ஓகே, பேசலாம். நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு வன்னியரசு, இங்க விஜய் இதற்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, பவர்ல இருக்கிறவங்கள தான் விமர்சனிக்கிறோங்கிறதுல எந்த அளவுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தாரோ, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறாரு. மாற்றாக களத்தில் இருப்பவர்களை பற்றி விமர்சிக்க தேவையில்லை, தான் யாரோடு போட்டியிடுகிறோமோ அவர்களை மட்டும் விமர்சிச்சா போதும்ங்கிறதுல இன்னைக்கு அளவும் தெளிவாக தான் இருக்காரு அப்படிங்கிறாரு காமேஷ். இல்லை, அதாவது அவருடைய கடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் ஏதோ மாமல்லபுரத்தில் பேசின பேச்சு கேட்கும் பொழுது ஒரு பெரிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அச்சுறுத்தப்பட்ட மனநிலையிலேருந்து பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் அடங்கி போகிற ஆள் இல்லை, எனக்கு அழுத்தம் இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் ஏதோ யாருக்கோ அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு.